இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புது சைட்டுக்கு தான் வந்து ரூஃப் பைப் வந்து வைக்க வந்திருக்கோம். நம்ம கஸ்டமர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கால் பண்ணி நாங்கள் ஒரு வீடு கட்டுறோம், ஸோ அதுக்கு வந்து பிளம்பிங்கும் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் பண்ணி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நம்மளும் வந்து போய் சைட்டை பார்த்து விசிட் பண்ணிட்டு என்னென்ன வேணும் என்னென்ன பொருள்லாம் தேவை அப்படிங்கிறத மெட்டீரியலாக எழுதியும் கொடுத்துட்டு வந்துட்டோம். மேலே காங்கிரீட் போடுறதுக்கு முன்னாடியே ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே கூப்பிடுங்க, ஸோ ரூஃப் பைப் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு முன்னாடியே கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்மளும் போய் பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து ஸ்பாட்லைட் பாக்ஸ் வரும், இந்த இடத்துல வந்து ஃபேன் பாக்ஸ் வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். கஸ்டமருக்கு வந்து வேறு ஏதாச்சும் விருப்பம் இருக்கா, வேறு ஏதாச்சும் வைக்கணுமா அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க ஒரு 2 பிளேஸ் சொன்னாங்க, இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்க விருப்பப்படியே ஒரு 2 ஸ்பாட்லைட்டு தனியாக வச்சுருந்தோம், அப்புறம் ஒரு ஃபேன் பாக்ஸும் வச்சு கொடுத்துருந்தோம். ஸோ ஃபேன் பாக்ஸு ஸ்பாட்லைட் பாக்ஸ் எல்லாமே வச்சுட்டு அதுக்கப்புறம் பைப் லைன்லாம் போட்டுட்டு டிபி பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக கொண்டாந்து ஒரு லைனை இறக்கிவிட்டோம். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் கொடுத்துருக்கேன், யூடியூப்லேயும் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவை டீட்டெயிலாகவும் போட்டிருக்கேன். ஸோ யூடியூப்பில் போய் செக் பண்ணி பாருங்கள் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் 4 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க.